அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது நடைபெறுகிறது. ஸோ இந்த நிகழ்வு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறதுங்க. இதுவரைக்கும் இந்த வக்ர குருவால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய சிரமங்களையும் அனுபவித்து வந்த அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் இந்த எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டுங்க ஒரு மகிழ்ச்சிகரமான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஸோ குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள், குரு மங்களக்காரகன் தனக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில், அதாவது ஆயுள் துர்ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடங்க, இந்த மாமியார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ இல்லை மனைவியின் குடும்பத்தார்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது, இந்த கணவரை பற்றி கூறக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இந்த குரு பகவானுடைய ஒரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஒன்று நடக்கும்போது, இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக கொடுத்துட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உதாரணமாக உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்கோங்க, அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை செயல்படுத்தவே என்னால் முடியல, ரொம்ப நாள் ஆசைங்க, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த செயலை செய்யணும் அப்படி, அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியல, எல்லா விதத்திலும் எனக்கு தடை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறுங்க. அந்த விஷயத்தை நீண்ட நாள் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினச்ச தடைப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அடுத்ததாக அந்த தொழில் ரீதியாக பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. ஆரம்பிக்கிற எல்லா பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க, எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, இனிமேல் நம்ம தொழிலே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்குலாம் சில சூழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்திடுச்சுங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் தொழிலில் நிறைய வெற்றிகளையும் அதன் மூலமாக நிறைய முன்னேற்றங்களையும் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய முயற்சி எடுக்கிறாங்க, அந்த முயற்சிகள்லாம் தடையாயிட்டே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த எந்த லாபமுமே இல்லைங்க, வியாபாரத்துலேயும் பெரிய பெரிய நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. எல்லாமே ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே நல்லபடியாக போகுதுங்க. முதல் போடுறேன், வியாபாரம் பண்ணுறேன், எல்லாமே நல்ல விற்பனை ஆகுதானா, வர வேண்டிய தொகைகள் என்னுடைய கைக்கு சேர மாட்டேங்குதுங்க. லாபம் வரலைன்னாலும் பரவாயில்ல, நஷ்டம் வராமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் கொண்டு நிறுத்திடுச்சு. ஸோ பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. எந்த விஷயத்தையுமே என்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸ் தொடங்கினதுலேருந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் அது மூலமாக ஒரு லாபமும் இல்லை, நான் நினச்ச விஷயத்தை எனக்கு முழுமையாகவும் கிடைக்கவே இல்லை. இதே சூழ்நிலையில் போயிட்டுருக்கிறதுனால கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் அதிகரிச்சிருச்சுங்க. கடனால் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது, கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரிவினைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுருச்சுங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து நான் படிப்படியாக வெளியே வர்றதுக்கு இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்த முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடத்துவீங்க. அது மூலமாக நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களால் முழுமையாக முடிக்க முடியாமல் இருந்ததோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் முடிப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதும், புதுசாக ஒரு ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கு, ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன், எந்த ஒரு பலனுமே இல்லாமல் இருக்குதுங்க, இதே இடத்துல எனக்கு பின்னாடி வேலைக்கு ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி பயங்கர அதாவது நிறைய பெரிய பொறுப்புகள் இருக்காங்க, நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க, அதே உழைப்பு என்னோட கம்மியாக செய்கிறவங்களாம் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க, நான் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டாயம் மாறுவீங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடைங்க. அந்த திருமண நிகழ்வுகள் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் நடக்காதானே நிறைய நாள் நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்குறேங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க.
ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கரெக்டான காலகட்டங்களில் திருமணம் நடந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அது தடைப்பட்டது அப்படின்னா எல்லாமே வந்து பிரேக் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சுங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. நிறைய மருத்துவ முயற்சிகள் எடுத்தோம், அது எதுவுமே சக்ஸஸே ஆகலை. திடீர்னு எல்லாமே வந்து கரு உண்டாகுதுங்க, ஆனால் திடீர்னு அதுவே வந்து கலைஞ்சிருது. ஸோ இதனால் நிறைய மன உளைச்சல் அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டுருக்கு. குழந்தை மழலை செல்வம் அப்படிங்கிறது பெற்றெடுக்கக்கூடிய காரணம் வாழ்க்கையில் எங்களுக்கு அது இல்லவே இல்லையா, அந்த பாக்கியமே இல்லையான்னு யோசிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. நிறைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் அப்படிங்கிறது வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்துகிட்டே இருக்குது. கணவனுக்கு மாற்றி மனைவிக்கு, மனைவி மாற்றி குழந்தைங்களுக்கு, யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முழுமையான தீர்வுகள் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கட்டாயமாக இருக்க போதுங்க. ஸோ புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் நிச்சயமாக ஏற்படுங்க. ஒரு இடத்துல வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள் அதாவது தகப்பன் தாய் வழி சொத்துக்களோ அல்லது மாமனார் மாமியார் மூலமாக வரக்கூடிய சில சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பத்திற்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும். புதிய வீடு கட்டும் முயற்சியோ அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் சற்று கவனம் செலுத்தணும். ஏன்னா கல்வியில் தேவையில்லாத சில மந்த நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. கல்வியில் தேவையற்ற சில தடைகள் அப்படிங்கிறது, ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த ஸ்கூல்லேருந்து நிறுத்துகிற மாதிரி ஒரு சூழல், இல்லை வேறு ஸ்கூலில் வந்து மாற்றுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கல்வி சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. சொத்துக்களை விற்க முடியாமல் ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த வரக்கூடிய காலகட்டங்கள்லேயே அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது தான் கொடுக்க போதுங்க. ஸோ பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிற யோகம் எல்லாமே வந்து கரெக்டான நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய காலம்தாங்க இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி காலகட்டங்களில். ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பிஸ்னஸ் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ இந்த காலகட்டங்களில் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தாங்க இன்றைக்கி பெரிய தொந்தரவாக இருக்குது. யாராருக்கோ வந்து கடன் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அவங்களாம் இன்றைக்கி கடனை கட்டாமல் போயிட்டாங்க. அவங்க கடனுக்கு சேர்த்து வட்டியை நான் தான் கட்டிகிட்ருக்கேன். எப்போவோ வாங்கி கொடுத்த ஒரு கடனுங்க, எப்போவோ வாங்கின ஒரு கடன், அந்த கடன் இன்றைக்கி என்ன தேவையில்லாமல் போட்டு துரத்திட்டுருக்கு. ஸோ இந்த கடனெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு கூட நினைக்கல. இதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் பிரச்சனை இருக்குது. ஒரு புதுசாக ஒரு லோன் எடுக்க முடியல. யார்கிட்டயாவது வந்து கடன் கேட்டால் முதல்ல நீ வந்து அந்த பழைய கடன் அப்படிங்கிறது நீ அடைச்சின்னா தான் புதுசாக உனக்கு வந்து கடன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கடனால் எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் மரியாதை அப்படிங்கிறதே கெட்டுருச்சுங்க. ஸோ கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது நான் வாழணும் அப்படின்னா வாழ்க்கை பூரா சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் வட்டி மட்டுமே செலுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எனக்கு வரக்கூடிய சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறது என் கைக்கு வந்து சேர்ந்ததுனாலோ இல்லை அதை விற்று அது மூலமாக எனக்கு சில இந்த பழைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு யோசிச்சிங்க. இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்குங்க. கடனில் கண்டிப்பாக ஒரு பகுதியை அடைச்சி முடிச்சிருவீங்க. பழைய கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் உங்களுக்கு கட்டாயமாக கை கொடுக்குங்க. கரெக்டான நேரத்தில் கரெக்டான சூழ்நிலையில் அந்த பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தையோ டைம் அல்லது டேட் ஆஃப் பர்த்தையோ வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.